அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. இன்றைக்கி நாடே 2 விஷயத்த முக்கியமாக பேசிகிட்ருக்கு. ஒன்று மேகாலயில் நடந்த கொலை, இன்னொன்று ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது உண்மையாக இப்போ தான் பார்க்குறோம். ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு விலகி போயிடலாம், இல்லை அவங்க உறவே வேணான்னு மறுத்துட்டு வெளியில் வந்துடலாம் தைரியமாக. ஆனால் தனக்கு என்ன நடக்குது அப்படின்னதே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு விஷயம். தன்னை ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் இறந்து போகிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல. ஆனால் இறுதியில் அவளே அவனை தாக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவள் புரிஞ்சுருந்துருப்பா, இவ தான் கொலை பண்ணுறா அப்படின்ட்டுன்னு. ஒன்றுமே தெரியாத ஒரு பையன், இன்னசென்ட்டான ஒரு பையன், கல்யாணம் அப்படின்ற பந்தத்தில் கடைசி வரைக்கும் இவ கூட வாழ போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சி அவனோட உடலும் சுக்குநூறாக சிதறி போகிறது பெரும் துயரமான ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், முதல் வாட்டி விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க, முதல் முறையாக லண்டன் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியாக அங்கே போய் செட்டிலாகணும்னு நினைக்கிறவங்க, தொழில் சார்பான விஷயமாக சம்மந்தப்பட்டு போகணுன்னு நினச்சிக்கோங்க, வேலைக்காக போயிருந்த பைலட்ஸாக இருக்கட்டும், ஏர் ஹோஸ்டர்ஸாக இருக்கட்டும், பணி நிமித்தமாக போயிருந்தவங்க, இந்த மாதிரி பல தொழில்நுட்ப வல்லுநர்கள், குடும்பமாக போகணுன்னு நினச்சவங்க, ஏதாவது கல்யாண காட்சிகளுக்காக போகணுன்னு நினச்சவங்க, இந்த மாதிரி பல பேர் பல கனவுகளோட அந்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கும் பொழுது அடுத்த நொடி பொழுது கூட ஒரு நிமிஷம் கூட முடியல, நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில். ஒரு நொடி பொழுது கூட நேரமே குறைவில்லாமல் ஒரு பெரிய விபத்து நடந்து, அந்த விபத்து அதோடு போகாமல் உணவு அருந்தத்துக்காக எந்த இதுவுமே தெரியாமல், இந்த காலத்தில் மெடிக்கல் சீட் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க சாப்பாட்டுக்காக வந்திருக்கும் பொழுது அவங்க தலையில் இடி இறங்கின மாதிரி ஒரு விமானம் விழுந்து அத்தனை பேர் இறப்பாங்களா? அந்த தாய் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பா, அந்த குழந்தைங்களோட கனவுகளோடு வந்திருக்கும். அந்த படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்பை என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பசியோடு சாப்பிட வந்தவங்க எத்தனை பேர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிறிய வாழ்க்கைன்ற வட்டத்துக்குள்ளே இறைவன் நமக்கு இட்ட கட்டளை அன்பு, நேர்மை, எல்லாருக்கிட்டையும் எல்லா ஜீவனுக்கிட்டையும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான். இதை பார்த்தும் மனுஷங்க திருந்தலை அப்படின்னாக்கா இதை விட பெருசாக தான் இறைவன் காமிப்பாரோ என்னவோ. நன்றி, வணக்கம்.